உண்மையை உரைக்கும் உன்னத குரல். சிலோன் மிரர். இன்றைய செய்திகள். வணக்கம். இன்றைய சிலோன் மிரர் செய்திகளுடன் இணைந்துள்ளீர்கள். இப்போது விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஆயுதம் ஏந்த வேண்டிய நேரத்தில் நாங்கள் ஆயுதம் ஏந்தினோம் என வார இறுதி பத்திரிகை ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா கருத்து தெரிவித்துள்ளார். 1983 ஆண்டு கருப்பு ஜூலை கலவரத்தின் அடிப்படையில் ஐக்கிய தேசிய கட்சி எங்கள் கட்சியை தடை செய்தது. ஜனநாயக முறையில் அரசியல் செய்த எங்கள் கட்சி மீது கருப்பு ஜூலை கலவரத்தை தூண்டிவிட்டு சட்டவிரோதமாக தடையை விதித்து அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டனர். மறுபுறம் இந்தியா இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்திட்ட பிறகு நாங்கள் அதற்கு எதிராக ஆயுதம் ஏந்தினோம். அதை நாங்கள் ஒப்புக்கொண்டோம். அன்று அரசாங்கத்திற்கு எதிராக நாங்கள் ஆயுதம் ஏந்தினோம். ஆயுத மோதல் நடந்தது. உள்நாட்டு போர் நடந்தது. ஆயுதங்களால் அரசியல் செய்யும் போது இரு தரப்பிலும் மரணங்கள் நிகழும். எங்கள் தரப்பில் சிலரால் செய்யக்கூடாத விஷயங்கள் நடந்திருப்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். அதேபோல் இந்த கொலைகளுக்கு தனிநபர்கள் பொறுப்பல்ல, ஒரு இயக்கம்தான் பொறுப்பு என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த படுகொலையை நிகழ்த்திய 60,000 பேரை கொன்ற எங்கள் கட்சியை தடை செய்த தடையை தொடர்ந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிரிகளை கொன்ற வரலாறு உண்டு. அப்போது அமைச்சர்களாக இருந்த ரணில் விக்ரமசிங்கவும் இருக்கிறார். எனவே உள்நாட்டு போர் நடந்தால் அந்த போருக்கு காரணமானவர் தான் பொறுப்பேற்க வேண்டும். அந்த போரில் பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல. அந்த உள்நாட்டு போரின் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் போராட வேண்டியிருந்தது. நாங்கள் போராடினோம். உலகம் முழுவதும் அப்படித்தான் நடந்திருக்கின்றது. மக்கள் இருபுறமும் இருந்து போராடினார்கள். நாங்கள் போராடுவோம். ஆனால் எங்களை தடை செய்து அடக்கினால் நாங்கள் அதற்கு எதிராக எழ வேண்டுமா வேண்டாமா என கேள்வி எழுப்பியுள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா. திசைகாட்டியின் நகரசபை வேட்பாளர் வீட்டில் கசிப்பு ஆலை. வேட்பாளர் தப்பியோட மனைவி கைது. தம்புள்ள போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தம்புள்ள T4 பாதை பகுதியில் உள்ள மாடி வீட்டில் நடத்தப்பட்ட பெரிய அளவிலான கசிப்பு ஆலையை போலீசார் கைப்பற்றினர். இந்த ஆலையின் உரிமையாளர் தம்புள்ள நகர சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர் என்றும் அவர் நீண்ட காலமாக இந்த தொழிலை மிகவும் நுட்பமான முறையில் நடத்தி வந்ததாகவும் நம்பப்படுகின்றது. இந்த சோதனையில் 8 லட்சம் மில்லி லீட்டர் கோடா மற்றும் 15,000 மில்லி லீட்டர் கசிப்பு ஸ்பிரிட் அடங்கிய 20 கேன்கள், 2 சுருள்கள், 4 பீப்பாய்கள் மற்றும் பிற உபகரணங்களை போலீசார் கைப்பற்றினர். இந்த வீட்டின் உரிமையாளர் தப்பியோடிவிட்டார். மேலும் அவர் தம்புள்ள நகர சபைக்கு 24 பேர் கொண்ட NPP குழுவை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார் என்று அறியப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட வேட்பாளரின் மனைவி போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். மேலும் எதிர்வரும் புதன்கிழமை நீதிமன்றத்தில் அவரை ஆஜராகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார். நடிகை பியோமி ஹன்சமாலி மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரரிடையே பல ஆண்டு பண பரிவர்த்தனை அம்பலம். இலங்கையில் பிரபல நடிகை பியோமி ஹன்சமாலிக்கும் போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவருக்கும் இடையே பல ஆண்டுகளாக பண பரிவர்த்தனைகள் நடந்துள்ளதாக கொழும்பு நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு துறையினர் தெரிவித்துள்ளனர். விரைவில் கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்துள்ளார் என்று கூறப்படும் நடிகை பியோமி ஹன்சமாலி மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவருடன் பல ஆண்டுகளாக பண பரிவர்த்தனை செய்துள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான புலனாய்வு பிரிவின் தலைவரான போலீஸ் அதிகாரி சம்பத் ராஜகருணா இந்த தகவலை தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவர் தற்போது கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளதாகவும் விசாரணை கைதி ஒருவர் ஹன்சமாலிக்கு 10 மில்லியன் ரூபாய் பணத்தை வழங்கியதாகவும் ஹன்சமாலி பெயரில் பதிவு செய்யப்பட்ட BMW கார் ஒன்று கடத்தல்காரரின் வீட்டில் இன்னும் இருப்பதாகவும் அந்த காருக்கு ஹன்சமாலி 20 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள லீசிங் ஒன்றை எடுத்துள்ளதாகவும் இவை அனைத்தும் ஹன்சமாலி மீது சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன என்றும் போலீஸ் அதிகாரி தெரிவித்தார். ஹன்சமாலி 34,786 வாடிக்கையாளர்களுக்கு கிரீம் விற்பனை செய்துள்ளார். ஆனால் உண்மையில் அவர் கிரீம் விற்பனை செய்தாரா அல்லது வேறு ஏதும் விற்பனை செய்தாரா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் போலீஸ் அதிகாரி தெரிவித்தார். பிணையில் வெளிவந்துள்ள யோசித ராஜபக்ச மீண்டும் சிக்கலில். இரவு விடுதியில் தகராறு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்சவும் அவரது மனைவியும் கொழும்பு 2 கார்டன் ரோட்டில் உள்ள இரவு விடுதிக்கு சென்றிருந்த போது அங்கு நடந்த சச்சரவில் ஒருவரை யோசித குழு தாக்கியுள்ளது.
அவர்களுடன் 8 பேர் சென்றிருந்தனர். அவர்களில் ஒருவருக்கு விடுதிக்குள் நுழைய தேவையான கைப்பட்டை இல்லாததால் இந்த தகராறு ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் கைப்பட்டை குறித்து கேட்டபோது வாக்குவாதம் ஏற்பட்டு வந்த 8 பேரும் பாதுகாப்பு அதிகாரியை தாக்கியுள்ளனர். அப்போது யோசித ராஜபக்சவும் அவரது மனைவியும் அந்த இடத்தை விட்டு சென்றுவிட்டனர். இந்த சம்பவம் குறித்து இரவு விடுதியின் உரிமையாளர் போலீசில் புகார் அளித்துள்ளார். போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். தாக்கப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். யோசித ராஜபக்ச பண மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவின் 3ஆம் நாள் முதலாவது அமர்வின் போது சன்னாஸ்கம இந்திரானந்த தேரர் என்ற பெயருடைய பௌத்த துறவி ஒருவர் தமிழில் பட்டப்படிப்பின் தகமை கற்க நெறியை வெற்றிகரமாக பூர்த்தி செய்து பட்டம் பெற்றுள்ளார். இந்த கற்கை நெறியை உயர் பட்டப்படிப்புகள் பீடம் நடத்தியது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சி ஸ்ரீசத்குணராஜாவால் சம்பிரதாயபூர்வமாக இவருக்கு பட்டம் வழங்கப்பட்டது. கொழும்பு மேயர் பதவிக்கு பல்வேறு கட்சிகளில் இருந்து வேட்பாளர்கள். எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தலில் கொழும்பு மாநகர சபை மேயர் பதவிக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்து வருகின்றன. முக்கிய அரசியல் கட்சிகள் பல ஏற்கனவே தங்கள் வேட்பாளர்களை அறிவித்துள்ளன. தேசிய மக்கள் சக்தி ஹெலி பல்தசார், ஐக்கிய மக்கள் சக்தி மருத்துவர் ருவேஸ் ஹனீபா, ஐக்கிய தேசிய கட்சி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ரோசி சேனநாயக்கு போட்டியிடவில்லை. சர்வதேச சக்தி கட்சி ஹசன் அலால்தீன், மக்கள் நல முன்னணி அசேல சம்பத், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஐக்கிய குடியரசு முன்னணி பாட்டலி சாம்பிகா ரணவக்க தேர்தல் ஆணையம் மே 6ஆம் திகதியை தேர்தல் நாளாக அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் நேற்று பெருமளவான கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் இராணுவ புலனாய்வு பிரிவினரும் பருத்தித்துறை போலீசாரும் இணைந்து இந்த நடவடிக்கையினை முன்னெடுத்தனர். இதன்போது 350 கிலோ எடையுடைய கேரள கஞ்சா மீட்கப்பட்டது. மீட்கப்பட்ட கஞ்சாவின் மொத்த பெறுமதி ரூபாய் 60 மில்லியன் என தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தொழிலதிபர்களை மிரட்டி கோடிக்கணக்கில் பணம் பறித்த 2 கொள்ளையர்கள் ஆயுதங்களுடன் கைது. தொலைபேசி மூலம் தொழிலதிபர்களை மிரட்டி வங்கிக் கணக்கில் பணம் செலுத்த வைத்த புகாரின் அடிப்படையில் மேற்கு மாகாண வடக்கு குற்றவியல் பிரிவு நடத்திய நீண்ட விசாரணையின் விளைவாக 2 குற்றவாளிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். பாலியகொட மேனிங் சந்தை தொழிலதிபர் ஒருவரை தொலைபேசியில் மிரட்டி இணையம் மூலம் ரூபாய் 1 லட்சம் வங்கிக் கணக்கில் செலுத்த வைத்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தியதில் தெய்யந்தர காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சீனிகள கிழக்கு பகுதியில் வசிக்கும் 42 மற்றும் 45 வயதிற்குட்பட்ட தெய்யந்தர மற்றும் திசமகாராம பகுதிகளை சேர்ந்த 2 கைதாகியுள்ளனர். கைதான சந்தேக நபர்கள் 40க்கும் மேற்பட்ட பணம் பறிக்கும் சம்பவங்களில் ஈடுபட்டதாக புகார்கள் வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தேசபந்து தென்னக்கோனை பதவியில் இருந்து நீக்க பாராளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவர திட்டம். பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள காவல்துறை தலைவர் தேசபந்து தென்னக்கோனை பதவியில் இருந்து நீக்கும் தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் கொண்டுவர அரசாங்கம் தயாராகி வருவதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி இந்த பதவி நீக்க தீர்மானத்தை ஆளும் கட்சி விரைவில் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யும் என அரசாங்கத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பாராளுமன்றத்தின் 3/2 பங்கு அதிகாரத்தை பயன்படுத்தி தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலம் தென்னக்கோன் பதவியில் இருந்து நீக்கப்படுவார் என்று அவர் கூறினார். காவல்துறை தலைவராக பதவி வகித்து நாட்டின் சட்டத்தை தவறாக பயன்படுத்தி அரசின் நம்பகத்தன்மையை சீர்குலைக்கும் வகையில் செயல்பட்டதே இந்த தீர்மானத்திற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். வெலிகம பெலன ஹோட்டல் முன் நடந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு தற்போது தும்பரு சிறையில் தேசபந்து தென்னக்கோன் அடைக்கப்பட்டுள்ளார். தெவினுவர இரட்டை கொலை வழக்கில் பெண் உட்பட 3 பேர் கைது. தெவினுவர ஸ்ரீ விஷ்ணு கோயிலின் தெற்கு வாசல் முன்பு நேற்று முன்தினம் இரவு இந்த 2 இளைஞர்களை வாகன விபத்தில் சிக்க வைத்து அவர்கள் கீழே விழுந்ததும் T56 மற்றும் 9 மில்லிமீட்டர் கைத்துப்பாக்கிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 3 2 பேர் பெண்கள். துபாயில் பதுங்கியிருக்கும் ஷெகான் சச்சர என்ற
பாலேமல்லி என்ற குற்றவாளி இந்த கொலைகளை திட்டமிட்டு நடத்தியுள்ளது என்று போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொல்லப்பட்டவர்கள் 29 வயது பசிந்து தாரக்கு மற்றும் 28 வயது யோமேஷ் நதீஷன் ஆகிய இருவரும் தெவினுவர பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் ஆவார். பெரும் மோசடியை நடத்திவிட்டு நாட்டை விட்டு தப்பிச் சென்றவர் கட்டுநாயக்கவில் கைது. மேற்கு மாகாண சபை விஸ்போ அஜகத்தில் ரூபாய் 2,65,00,000 மோசடி செய்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான 2015 முதல் கிடங்கு மேலாளராக பணிபுரிந்த லொகுபாகிட்டிகே தில்ஷான் விஜய் சிங்க வெளிநாட்டில் இருந்து நாடு திரும்பிய போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டு மாளிகாகந்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் ஏப்ரல் 3 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். விஸ்போ அச்சகத்திற்கு பொருட்களை வழங்கும் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமான சைஃபை நிறுவனம் மூலம் விஸ்போ அச்சகத்திற்கு பெறப்பட்ட பொருட்கள் கிராண்ட் பாஸில் உள்ள மற்றொரு மொத்த எழுதுபொருள் விற்பனையாளருக்கு விற்கப்பட்டு அச்சகத்திற்கு தேவையான பொருட்கள் என பலமுறை அச்சகத்தின் பணத்தில் மீண்டும் வாங்கப்பட்டு அலுவலக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தாமல் சைஃபை நிறுவனத்திடம் இருந்து பெற்று வாடகை வாகனங்கள் மூலம் கிராண்ட் பாஸில் உள்ள நிறுவனத்திற்கு விற்கப்பட்டுள்ளன. இந்த மோசடி தனியாக செய்யப்பட்டதா அல்லது கூட்டு சேர்ந்து செய்யப்பட்டதா என்பதை விசாரிக்க நிதி குற்றவியல் புலனாய்வு பிரிவின் தலைவர் உதவி காவல் கண்காணிப்பாளர் ஏஞ்சல் பெர்னாண்டோ அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி விரைவில் மேலும் சிலர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட உள்ளனர். குத்துச்சண்டை ஜாம்பவான் ஜார்ஜ் போர்மன் 76 வயதில் காலமானார். ஒலிம்பிக் தங்கத்தை வென்ற அவர் 45 வயதில் உலக ஹெவிவெயிட் பட்டத்தை வென்றார். அவர் 76 வெற்றிகளையும் 68 நாக் அவுட்களையும் பெற்றார். 1974 முகமது அலியுடன் நடந்த ரம்பிள் இன் த ஜங்கிள் சண்டை மிகவும் பிரபலமானது. போர்மன் 1997 ஓய்வு பெற்றார் மற்றும் ஜார்ஜ் போர்மன் கிரில்லின் விளம்பரதாரரானார். கொழும்பு மேயர் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் கித்ஸ்ரீ ராஜபக்ச போட்டியிடலாம் என ஊகம். கொழும்பு மாநகர சபை மேயர் பதவிக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் முன்னாள் நகரசபை உறுப்பினர் கித்ஸ்ரீ ராஜபக்சவின் பெயரை பரிந்துரைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பரிந்துரை குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் மருதானே சுதுவெல்ல தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி நீண்டகாலமாக கொழும்பு மாநகர சபையின் நகரசபை உறுப்பினராக பணியாற்றி வரும் கித்ஸ்ரீ ராஜபக்ச ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய கொழும்பு தொகுதியின் அமைப்பாளராகவும் உள்ளார். மேலும் அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நம்பிக்கைக்குரிய நபராகவும் கருதப்படுகின்றார். மக்களின் பக்கம் நிற்க பட்ஜெட்டுக்கு ஆதரவாக வாக்களித்த எதிர்க்கட்சி உறுப்பினர் காதர் மஸ்தான் நேற்று முன்தினம் 114 வாக்குகளால் நிறைவேற்றப்பட்ட 2025 ஒதுக்கீட்டு மசோதாவின் 3ஆம் வாசிப்பின் போது அதற்கு ஆதரவாக வாக்களித்த ஒரே எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் இந்த முடிவை மக்களின் பக்கத்தில் இருந்து யோசித்து எடுத்ததாக ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். மக்கள் வழங்கிய அதிகாரத்திற்கு எதிராக செயல்படுவதை விட மக்களுக்கு ஆதரவளிப்பது முக்கியம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் கூறியுள்ளார். இது அரசாங்கத்தின் முதல் பட்ஜெட். மக்கள் அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள். நாட்டுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று மக்கள் நினைக்கின்றார்கள். நம் நாட்டு மக்களின் கருத்து மற்றும் விருப்பத்துடன் தான் நானும் செயல்படுகின்றேன். அதனால்தான் நானும் ஆதரவாக வாக்களித்தேன். அரசாங்கம் மக்கள் நினைத்தபடி செயல்படுமா என்று நாம் பார்ப்போம். மக்கள் கொடுத்த அதிகாரத்திற்கு எதிராக செயல்படுவதை விட மக்களுக்கு ஆதரவளிப்பதுதான் நாம் செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். வன்னி மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான காதர் மஸ்தான் இந்த முறை தொழிலாளர் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். சன் பிக்சர்ஸ் லைகாவை ஓரங்கட்டி பெரிய நடிகர்களை குறிவைக்கும் டான் பிக்சர்ஸ். தமிழ் சினிமாவில் முன்னணி தயாரிப்பு நிறுவனங்களாக சன் பிக்சர்ஸ் மற்றும் லைகா நிறுவனம் இருந்து வந்த நிலையில் தற்போது டான் பிக்சர்ஸ் பெரிய நடிகர்களின் படங்களை தயாரித்து வருகின்றது. தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் கூலி படத்தை தயாரித்து வரும் சன் பிக்சர்ஸ் அடுத்ததாக ரஜினியின் ஜெயிலர் 2 படத்தையும் தயாரிக்கின்றது. அதேபோல் லைகா நிறுவனம் தொடர் தோல்விகளை சந்தித்து நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ளது. இந்த சூழலில் டான் பிக்சர்ஸ் சிவகார்த்திகேயனின் பராசக்தி, தனுஷின் இட்லி கடை ஆகிய படங்களை தயாரித்து வருகின்றது. மேலும் சிம்பு மற்றும் தனுஷ் நடிக்கும் 2 படங்களை இந்த
நிறுவனம் தயாரிக்க இருக்கின்றது. லப்பர் பந்து படத்தை இயக்கிய தமிழரசு தனுஷை வைத்து ஒரு படத்தை இயக்க உள்ளார். மேலும் தனுஷ் அஜித்தின் படத்தை இயக்க டான் பிக்சர்ஸ் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது. இதனால் தமிழ் சினிமாவின் முன்னணி தயாரிப்பு நிறுவனங்களாக இருக்கும் சன் பிக்சர்ஸ் மற்றும் லைகா நிறுவனத்தை டான் பிக்சர்ஸ் பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு வருகின்றது. பராசக்தி படப்பிடிப்பு தற்போது இலங்கையில் நடைபெற்று வருகின்றது. Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon Mirror.